திருக்குறள் படியில ஒரு அதிகாரத்தின்படி கூட இந்த உலகத்துல வாழறாங்களான்றது அதிசயம் தான். நம்ம வாழ்க்கையில எல்லாம் வாழலாம். தூய்மையான பரிசுத்தமான எண்ணம் கொண்டு வருவதா அப்படியா இருக்கக்கூடிய தூய்மையான மனிதர்கள் கண்ணுக்கு அகப்படுவாங்க. ஏன்னா ஒரு உண்மையான மனிதன் பரிசுத்தமான எண்ணம் கொண்டவர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரமா எண்ணம் சரியில்லாதவர் கண் எதிர்க்க அகப்படவும் மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டியே ஆகாது. அவனுடைய வழி வேற, நம்மளுடைய வழி வேற. அப்படி பிரிச்சு விட்டுருவார் இறைவன். சேர்ப்பாரு, ஆனா கண்ணெதிர்க்க காட்டுவாரு. இப்படி எல்லாம் வாழறாங்க, இப்படி எல்லாம் இருக்குதுன்ட்டு. நம்மளை மாத்தினா ஒரு நினைத்தா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு அகப்படுவாங்க அவங்க. இப்ப என் எண்ணம் சரியில்லை, ஆனா ஒரு எண்ணம் சரியா இருக்கக்கூடிய மனிதரை என் வாழ்க்கையில நான் பார்க்கறேன்னா, அப்ப இறைவன் நான் என்னையும் அப்படி மாத்த போறாருன்னு அர்த்தம். அப்ப நான் அதற்கான தயார் நிலை இருக்கும்பொழுதுதான் அப்படி தூய்மையான ஆன்மாக்களை நம்மளால தரிசனம் செய்ய முடியும். நாம் அறநூல்களை படிக்க படிக்க என்ன ஆகும்னா, ஏன்னா நீங்க படிக்கிற அந்த சத்தம், அந்த ஒளி மனதுக்குள்ள படித்தாலும் சரி, உங்க சேவ் ஆகிட்டே இருக்கும், பதிவாகிட்டே இருக்கும் நமக்குள்ள. அது என்ன பண்ணும்னா, நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சொல்லும். என்ன சொல்லணும், இது தவறு இது சரின்றது உங்க மனசுக்கு சொல்லும். இந்த நூலின் பயன் என்ன, நான் படிக்கிறதால நமக்கு எது சரி, நம்ம எப்படி வழி, எந்த வழியில போகணும், நம்ம எப்படி இருக்கு, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. தெரியாத காரணத்தால இந்த நூல்களை எல்லாமே நம்ம படிக்க படிக்க என்ன ஆகும்னா, நீங்க படித்ததை மறக்கலாம், ஆனா இது சரி இது தவறு அப்படின்றது உங்க மனசு இந்த நூலை படித்ததால உங்களுக்கு அது கரெக்டா வழி நடத்திட்டு போயிடும். உங்களுக்கே நினைவு இல்லைனாலும் சரி, நீங்க இது சரி இது தவறு அந்த நூலை படித்திருக்கும் பொழுது அது ஆழ்நிலை மனதில் தங்கி இருக்கும். அது என்ன பண்ணும்னா, நீங்க மேல்நிலை மனசு உங்க மறந்திருந்தாலும் அந்த ஆழ்நிலை மனதானது நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இது சரி இது தவறு, இது இப்படி போகணும் அப்படி போகணுட்டு உங்களுக்குள்ளவே உங்க கூட இருந்து வழி நடத்தும். நீங்க படிக்கக்கூடிய அறநூல்கள் உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். அறநூல் கண்டிப்பா வாழ்க்கையில் நாமெல்லாம் படித்துட்டே இருக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டே வர வர என்ன ஆகும்னா, அதற்கப்புறமா உங்களுக்கு அந்த ஞானன்றதே அதை கடந்து நீங்க போகலாம். நிறைய தெரிஞ்சுக்கணும், எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படி எப்படிலாம் இருந்தாங்க. நம்ம நேரத்தை விரயம் செய்யவே கூடாது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல விஷயத்தை நம்ம தேடி போக ஆரம்பிக்கணும். இதுலதான் ஆனந்தம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தை நம்ம முதல்ல மாற்றணும். அப்போ அப்படி மாற்றி இந்த அறத்தின் வழி நீங்க நிலையா நிக்கணும்னு நினைத்தால், திருக்குறள், திருவாசகம், தேவாரம், திருவிளையாடல், புராணங்கள் அப்படின்னு பல நூல்கள் இருக்குது. உங்களுக்கு பிடித்த நூல்களை விரும்பி ஒவ்வொன்றின் ஒவ்வொரு நூலுமே ஒவ்வொரு சுவையை தரும், ஒவ்வொரு உணர்வை தரும், எல்லாமே மாறுபட்டு இருக்கும்.